எம்பெருமான் மனதை திருடிக் கொண்டானாம். வள்ளிமலைக்கு சென்று காதல் மொழிகள் பேசி அந்த பெருமானை பாகு கனிமொழியாக இருக்கின்ற வள்ளியை மனம் புணர வந்தானாம் எம்பெருமான். பாகு கனிமொழி மாது குர மகள் பாதம் வருடைய மனவாள. வேடுவர்கள் அந்த குலத்திலே அறியாமையாலே தோன்றிய அந்த வள்ளி வயதிற்கு வந்தபோது அலோலம் பாடினாள். அவளுடைய இதயத்தை திருடுவதற்காக முருகப்பெருமான் வருகிறார். யாரெல்லாம் முருகனை உளமாற அன்பு செலுத்தி காதலிக்கிறார்களோ, அன்பு செய்கிறார்களோ, அவர்களுடைய இதயத்திலெல்லாம் முருகப்பெருமான் திருடிக் கொள்வானாம். நம்முடைய இதயத்தை திருடிக் கொண்டிருப்பானாம். என்ன தருவானாம்? அந்த பெருமான் தராதரே இல்லை. நமக்கு பேசாத அனுமதி நிலையை தருவானாம். தூசாமணியும் துகிலும் புனைவால் நேசா முருகானின் அதன் பருளால் ஆசாரிகளம் துகடாகிய பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. ஆம், உள்ளத்திலே ஆனந்தமான அனுபூதி நிலையை, ஒரு ஞான தபோதனர்களுடைய மனோநிலையை தந்து விடுவானாம். இந்த மனோநிலை வந்துவிட்டால் அரசமோகத்தை கூட நமக்கு பெற்றுவிடலாம் அல்லவா? அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய மேல் அவெல்லாம் கண்முழுக கண்ண அழுத்தியக்க காண்பது போல அந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கின்றதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த முருகப்பெருமானுடைய சூரசம்ஹார நிகழ்வினை பார்க்கிற போது திருப்புகளை செவிகளார கேட்போம். கருவினுருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து மதனாலே கரிய கூடல் மாதர் தங்கள் அடிசுவடு மார்புரிந்து கவலை பெரிதாகி நொந்து மிகவாடி அரகர சிவாயவென்று தினமும் நினையாமல் நின்று அருசமய நீதியொன்று அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேதோம் உலகப்பட்ட மேலமர்ந்த பெரிய பெருமாளரங்கன் உலகளவு மால் மகிழ்ந்த மருகோனே உமய குல தீபதுங்க விருது கவிராஜ சிங்க உரை பூகனியூரிழந்து வருவோனே பறவை மணி மீதிலந்து ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேகா பரமனருளால் வளர்ந்த குமரேகா பழனி மலை மீது நின்ற அசுரர் சூறை மால நின்ற பழனி மலை மீது நின்ற பெருமாளே பழனி மலை மீது நின்ற பெருமாளே. மண்ணுலக மக்கள் எல்லாம் தாயின் வயிற்றிலே பிறந்து உருவாகி அந்த உருவான மக்களுக்கெல்லாம் முன்வினை பதிவுகள் தம்மை அறியாமல் பிணிகளை தந்து துன்புறுத்துகிற போது முருகா குமரா என்று அவனுடைய நாமத்தை சொன்னால் அந்த பிணிகளை எல்லாம் விட்டோடுவதற்காக, அந்த புனிகளை எல்லாம் தீர்ப்பதற்காக எம்பெருமான் இந்த மண்ணுலகத்திற்கு நேரே வருகிற இடம்தான் இந்த சூரசம்ஹார இடம். அந்த காட்சியை பார்த்தவர்க்கும் அந்த காட்சியை நினைத்தவர்க்கும் அந்த சூரசம்ஹாரத்தில் முருகப்பெருமானை வழிபட்டவர்களுக்கும் அந்த பெருமானை எண்ணம் சொல் செயல்களால் மனதினை ஒருமைப்படுத்தி ஒரு விரதத்தினுடைய மன ஒருமைப்பாட்டினுடைய ஒற்றுமையோடு
அந்த பெருமான் சூரனை வதம் செய்ய மண்ணுலகிலேயே கால்பட்ட ஒரே நாள் இந்த அற்புதமான இந்த சூர சம்ஹார திருநாளாக அமைகின்றதை பார்க்கிறோம். அந்த பெருமான் சூரபதுமனை வனம் செய்வதற்கு எவ்வளவு அசுரர்களை ஆணவ பேய்களை இங்கே அழைத்து அவர்களுடைய ரத்தத்திலே குளித்து தீய சக்தியை சம்ஹாரம் செய்கின்ற அமைகின்றது. அப்பேற்பட்ட போரின் முடிவிலே இதோ சூரன் ஆணவத்திலே ஆடுகின்றான். சூரன் சூரபதுமன் அறியாமையிலே ஆடுகின்றான். சூரபதுமன் அலங்காரத்திலே ஆடுகிறான். ஆனால் நம்முடைய முருகப்பெருமான் அறிவிலே தாண்டவம் புரிகிறார், ஆற்றலிலே தாண்டவம் புரிகிறார், கருணையிலே தாண்டவம் புரிகிறார், ஆனந்தத்திலே தாண்டவம் புரிகிறார். மண்ணுலக மக்களுக்காக வேல் உண்டு ஆனந்த தாண்டவம் ஆடுகிற அந்த வேலினை கொண்டு வருகிற காட்சியினை பார்க்கிறோம். சூரன் ஆணவத்தினுடைய உச்சிக்கு போகிறான். இந்த உலகத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய உயிர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக சாதாரண அறிவை அவன் பெற தவறினான். அந்த நேரத்தில் அவன் ஆடுகிற ஆணவ ஆட்டத்தை அடக்குவதற்கு முருகப்பெருமான் வருகிற காட்சி, சூரனை வதம் செய்வதற்கு எம்பெருமானுக்கு இப்பொழுது தீப ஆராதனை காட்டுகிற நேரமாக இது அமைகிறது. நாத வித்துகள் ஆதி நமோ நமோ வேத மந்திர சுரூபா நமோ நமோ என்று அந்த ஞான பண்டித சுவாமியை வணங்குகின்ற அற்புதமான அந்த ஆணவத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற சூரன் இந்த உலகத்தில் பூஜ்யத்திற்குள் ஒரு ராஜ்யத்தை வைத்து புரியாமலே ஆண்டு கொண்டிருப்பான். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். ஊக்குவிப்பார். அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்று மேலான சக்தியாக, அண்டங்களை உருவாக்குகிற சக்தியாக, பஞ்சபூத சக்தியாக, பிரபஞ்ச சக்தியாக, என்னுடைய ஆற்றலாக, வேதங்களை சொல்லுகின்ற அக்னி சக்தியாக முருகப்பெருமான் வரலாற்றை காப்பதற்கு, அந்த சூரனுடைய ஆணவத்தை போக்குவதற்கு இங்கே வருகிற அற்புதமான அந்த சூர சம்ஹாரத்தினுடைய காட்சிகளை இங்கே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேரம். முருகப்பெருமானை வணங்கிய நம்முடைய அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் சொல்கிறார். முருகப்பெருமான்